மாப்பிள்ள. மாமா சொல்லுங்க மாப்பிள்ள. காலையில் தான் ஃபோன் பண்ணியிருந்தீங்க, ஏதாவது சொல்ல மறந்துட்டீங்களா? ஒன்றும் இல்லை, காலையில் மகேஷ் உங்ககிட்ட ஹார்டாக பேசுனது எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கு மாமா. ஸ்கைப்பில் அவள் பேசுனது நீங்கள் பார்க்க முடியாமல் போச்சே மாமா. பரவாயில்ல மாப்பிள்ள, என் பொண்ணு என்ன திட்டினாலும் பேசினாலும் எனக்கு வலிக்காது மாப்பிள்ள. அவன் நியாயமாக தான் பேசுகிறா. நீங்கள் இப்படி சொன்னாலும் பொண்ணு நம்மளை வெறுக்கிறான்னு நீங்கள் மனசு கஷ்டப்படுறது எனக்கு புரியுது மாமா. மாமா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் மாமா. அதை கேட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க மாமா. என்ன விஷயம் மாப்பிள்ள? உங்களை மகேஷுக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா. உங்கள் ஃபோட்டோவை எங்கள் வீட்டு ஹாலில் மாட்டி வச்சுருக்கா. நான் கூட உண்மையை தெரிஞ்சிக்கத்தான், உனக்கு தான் உங்கள் அப்பாவை பிடிக்காதே மகேஷ், எதுக்கு ஹாலில் ஃபோட்டோவை மாட்டி வச்சுருக்க, தூக்கி எறிய வேண்டியதானேன்னு சொன்னேன். அதுக்கு அவள் என்ன சொன்னா தெரியுமா மாமா? எங்க அப்பா போட்டோவை நீங்க எப்படி தூக்கி போடுறேன்னு சொல்வீங்க? நாளைக்கு சென்னையில உங்க வீட்லயே வந்து இருந்தாலும் அங்கேயும் எங்க அப்பா போட்டோ இருக்கும். நான் எங்க அப்பாவை திட்டினா நீங்களும் திட்டுவீங்களா? நான் வெறுத்தா நீங்களும் வெறுப்பீங்களா? என்ன மாமா எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? மாமா நான் சொல்றது உண்மை மாமா. வேணா ஹாலில் இருக்கிற உங்கள் ஃபோட்டோவை கிளிக் பண்ணி உங்களுக்கு மெயிலில் அனுப்புகிறேன், நீங்கள் பாருங்கள். சந்தோஷத்தில் பேச முடியாமல் கண் கலங்கி நிற்கிற மாப்பிள்ள. நீங்கள் உண்மையாக இருந்தால் தான் சொல்லுவீங்க, அது எனக்கு நல்லா தெரியும். நான் சொல்கிறேன், பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது எல்லா அப்பாவும் கண் கலங்கி தான் நிற்பாங்க, அது இயற்கை. ஆனால் அதுக்கப்புறம் வருஷா வருஷம் பொண்ணுடைய கல்யாண நாள் வர்றப்போ நிறைய அப்பாக்கள் பொண்ணுடைய நிலைமையை நினைச்சு அழுதுகிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா நான் கொடுத்து வச்சோம் மாப்பிள்ள. நான் என் பொண்ணோட கல்யாண நாள் அன்னைக்கு மட்டும்தான் அழுதேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் உங்க கல்யாண நாளுக்கு நான் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கிறேன். அதுக்கு காரணம் நீங்க தான் மாப்பிள்ள. என் பொண்ணை நல்லா வச்சு வாழ்றீங்களே, அதை விட வேற என்ன எனக்கு வேணும்? சொல்லுங்க, வேற என்ன சந்தோஷம் வேணும்? மாமா உங்களுக்கு இன்னொரு சந்தோஷமான விஷயம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? வீட்டுக்கு பக்கத்தில் இருந்து தான் பேசிகிட்டு இருக்கேன் மாப்பிள்ள. மாமா நீங்கள் நேராக வீட்டுக்கு போங்க, லேப்டாப்பை எடுங்க. காலையில் உங்கள் பொண்ணு நான் என்ன பேசணும்னு அதில் ரெக்கார்ட் ஆகிருக்கும். என்ன சொல்கிறீங்க? என் பொண்ணு பேசுனது ரெக்கார்ட் ஆகிருக்கா? ஆமாம் மாமா. உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிற மகேஷுடைய காலேஜ் மேட்டு சதாசிவம் இருக்கார்ல, அவர் தானே உங்களுக்கு லேப்டாப்பும் கற்றுக் கொடுத்து சாஃப்ட்வேரும் போட்டு கொடுத்தாரு. ஆமாம் ஆமாம் மாப்பிள்ள. அவருக்கு தான் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். ஸ்கைப்பில் பேசும்போது ரெக்கார்டு பண்ணுற சாஃப்ட்வேரும் அதில் போட்டிருக்கிறதா சொன்னார். எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. நான் அதை உங்களுக்கு அனுப்புகிறேன். அதை வச்சுக்கிட்டு ஓப்பன் பண்ணி உங்கள் பொண்ணு பேசுனதை நீங்கள் பாருங்க மாமா. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மாப்பிள்ள. இப்போவே வீட்டில் போய் பார்க்குறேன் மாப்பிள்ள. எவ்வளோ நாள் கழிச்சு என் பொண்ணை நான் பார்க்க போகிறேன். ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. மாமா உலகத்திலேயே மாப்பிள்ளைக்கு முத்தம் கொடுத்த மொதல் ஆள் நீங்கள் தான் மாமா. எனிவே தேங்க்யூ. ஓகே மாமா, பாய். வந்ததும் என்கிட்ட பேசிட்டு தான் மற்ற வேலையை பார்ப்பாரு. இன்னைக்கு அதிசயமா ஏன் இவ்வளோ வேகமாக ரூம்குள்ளே ஓடுறாரு? அந்த மனுஷனை கல்யாணம் பண்ண நாள் இருந்து நீ எங்க நல்லா இருந்த? கொஞ்ச நஞ்ச கொடுமையா இருந்தாலும் உங்களுக்கு பண்ணிருக்காரு. புருஷன்னா ஏன் புருஷன் மாதிரி இருக்கணும். பொண்டாட்டிய நேசிக்க தெரியணும், அவன் மேல அன்பு காட்ட தெரியணும். பொண்டாட்டினா ஒரு மிஷின் கிடையாது, ஒரு உயிருள்ள ஜீவன்மா. மகேஷ், மாப்பிள்ள உன்னை நல்லதாண்டா பாத்துக்கிறாரு. உன் முகத்துல சந்தோஷம் இருக்குடா. பொண்டாட்டியை எப்படி கண் கலங்காம வச்சு காப்பாற்றணும்னு
என் மாப்பிள்ளை கிட்ட தானடா கற்றுக்கணும். என்ன அப்பா அப்பான்னு சந்தோஷமாக கூப்பிட்டு இருந்த காலம் ஒன்று இருக்கு. அதை தானே அடிக்கடி நினச்சி பார்த்து மனசை தேத்திக்கிறேன். அப்பா 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 மகேஷ், என்ன இவ்வளவு சந்தோஷமா இருக்கிற? கையில வேற பிரைஸ் வாங்கின கப்ப வச்சிருக்கிற. இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல பேச்சு போட்டி வச்சாங்கப்பா. நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். என்ன தலைப்புல பேசுனேன்னு தெரியுமா? மை ஃபாதர் இஸ் ஹீரோன்னு பேசுனேன். செம்ம கிளாப்ஸ் தெரியுமாமா? ஏண்டி உங்க அம்மா நான் இருக்கேன் கண்ணுக்கு தெரியலையா? என்ன பத்தி பேச வேண்டியதானே? அம்மா, எல்லா பொண்ணுங்களுக்கும் அவங்க அப்பா தான் ஹீரோ, ரோல் மாடல் எல்லாமே. நிஜ ஹீரோ, நிழல் ஹீரோ எல்லாமே எங்க அப்பாவுக்கு பின்னாலதான். நல்லா தாண்டி உங்க அப்பாவுக்கு ஐஸ் வைக்கிற. ஐஸ் வைக்கலம்மா, இதுதான் உண்மை. எங்க ஹெட் மாஸ்டர் சொன்னாரு, ஒவ்வொரு பொண்ணும் இப்படிதான் அவங்க அப்பாவுக்கு மரியாதை கொடுக்கணும்னு. டேய் மகேஷ், இப்ப சொல்றேன்டா, நீ தானே எனக்கு பொண்ணு பையன் எல்லாமே. ஏன் வாரிசுன்றது நீ மட்டுமே. தேங்க்ஸ் பா. சொல்றேன் கேட்டுக்கு பார்வதி, இந்த காலத்துல ஆம்பளை பிள்ளை இல்லைன்னு எந்த பெத்தவங்களும் கவலைப்பட தேவையில்லை. ஒவ்வொரு பொண்ணும் 10 ஆம்பளைக்கு சமம். தென்னையை வச்ச இளநீர், பிள்ளைய பெத்தா கண்ணீர் தான். அனுபவிக்கிறவங்க தான் அது நல்லா தெரியும். கடைசி காலத்துல பொண்ணுங்க மட்டும்தான் அப்பா அம்மா எங்க இருந்தாலும் தேடி வந்து காப்பாத்துவாங்க. என்னடா சொல்ற மகேஷ்? நான் சொல்றது கரெக்ட் தானே? ஏங்க என்னங்க நீங்க பொம்பளை பிள்ளை போய் எப்ப பாரு வாடா போடான்னு கூப்பிட்டு இருக்கீங்க? இது கொஞ்சம் கூட நல்லவே இல்லைங்க. அறிவு கெட்டவளே, ஆம்பளை பிள்ளைய வாடி பொடின்னு கூப்பிட்டாதான் நல்லா இருக்காது. பொம்பளை பிள்ளைய எப்படி கொஞ்ச நாளும் அது அழகுதான், சந்தோஷம் தாண்டி. ஆமா, இப்படி செல்லம் கொடுத்து கொஞ்சியே கெடுத்து வச்சிருக்கீங்க. நல்லா வாய் அடிக்கிறா. கடைசி காலத்துல இவள நம்மளை வச்சு காப்பாத்த போறா? உன்னை காப்பாத்த போறாளோ இல்லையோ, என் பொண்ணு என்ன நல்லா வச்சு காப்பாத்துவா. கரெக்டா சொன்னீங்க டாடி. Give me a 5 darling. என்னாச்சுங்க? ஏன் கண் கலங்குறீங்க? பொண்டாட்டியும் புள்ளையும் பார்த்துக்கிறது தான் வாழ்க்கையே இருக்கு. தப்பு பண்ணிட்டேன், இப்போ அனுபவிக்கிறேன். என் பொண்ணு என்ன ஹீரோன்னு சொன்னா, ஆனா இப்போ நான் முன்னாடி ஜீரோவா இருக்கேன். எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ நான் கண் கலங்குறது. கண் கெட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ற மாதிரி இருக்கா? சந்தடி சாக்கில் குத்தி காட்டுறியா பார்வதி? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லைங்க. ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க? சாரிடா மகேஷ், நான் உங்க அம்மாவுக்கு பண்ண கொடுமைக்கெல்லாம் சாரி. என்னப்பா 2-3 நாளா ஏதோ மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி இருக்கீங்க? ஆமா, கோழினா எனக்கு தெரியும். அது என்னமா மந்திரிச்சு விட்ட கோழி? மந்திரிச்சு விட்ட கோழி தான் பேந்த முழிக்கும். இப்போ நீங்க அப்படிதான் இருக்கீங்க. உங்க அப்பா சாதாரணமாவே இப்படித்தான் இருப்பாரு. இன்னைக்கு என்னமோ புதுசா சொல்ற? இத சொல்லதான் காஃபி எடுத்துக்கிட்டு வேகமா கிச்சன்ல இருந்து வந்தியா? மனுஷன் இருக்கிற நிலம் தெரியாம. ஓஹோ, சாருக்கு கோவம்லாம் வருதா? அப்போ நான் படுற பாட்டுக்கு கோவப்பட்டேன்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும்னு தெரியும்ல? தெரியும் தெரியும் தெரியும். அத வேற பொண்ணு முன்னால சொல்லி என் மானத்தை வாங்காத. குடிங்க. இவ்வளவு ரோஷம் இருக்கிறவங்க எல்லா விஷயத்திலயும் ரோஷத்தை காட்டணும். இந்த வெட்டி வீராப்புக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. அப்பா டம்மி பீஸ் தானே, வீட்டோட மாப்பிள்ள தானே. இந்த சொத்து எல்லாமே அம்மாவோடது தானே. அம்மா பாவம்பா, அவங்கள வேலைக்காரியா பார்க்க மனசுக்கு கஷ்டமா இருக்கு. போதும் போதும், அம்மா மேல அக்கறை இருக்கிற மாதிரி என்ன நார் அடிக்காத. நேரா விஷயத்துக்கு வா. நான் உன் அப்பாமா.
அப்பாவா இருந்து என்ன பிரயோஜனம்? அதிகாரம் ஃபுல்லா அவ கையில தானே இருக்கு. என்னமா பந்தா பண்றா? அவ வந்தா எல்லாரும் எந்திரிச்சு நிக்கணுமா? நீ பக்கத்து வீட்டுக்காரி, எல்லார்கிட்டயும் மரியாதையா பழகணும், அது இதுன்னு என்னென்னமோ சொல்றா. எனக்கு இந்த வீட்டுல இருக்கவே பிடிக்கல. ஏண்டி, இவர் என்ன 18 பட்டிக்கும் பஞ்சாயத்து பண்ற நாட்டாமையா? இவர்கிட்ட போய் குறைய சொல்லிக்கிட்டு, இவர் பொழைப்பே ததிகணத்தம் போட்டுட்டு இருக்கு, இவர்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு. அப்போ மருமக மகாராணி கிட்ட எதுவுமே பேச வேணாங்கிறியா? இப்படியே காலம் முழுக்க வேலைக்காரியாவே நடிக்கிறதுக்கு தீர்மானம் பண்ணிட்டியா? அதான் ஏற்கனவே சொல்லிட்டீங்களே, கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தா அதுவே பழகிடும், மனசு வலிக்காதுன்னு. அதே மாதிரி எனக்கு பழகி போயிடுச்சு. அதுவும் இல்லாம இப்பதான் நீங்க முதியோர் இல்லம் போக போறீங்கல்ல, வீட்டுல ஒரு ஆள் குறைஞ்சா வேலை கம்மி தானே, அப்புறம் என்ன, விடுங்க. அப்போ என்ன முதியோர் இல்லத்துல சேர்த்துருவானே முடிவு பண்ணிட்டியா? நினைச்சு பார்த்தாலே பயமா இருக்கு யசோதா. அதுவும் ஆம்பளைங்க மட்டும் இருக்கிற முதியோர் இல்லத்துல சேர்த்து விடுறாங்கறால, அது கொடுமையிலையும் கொடுமை யசோதா. ஒரு பொம்பளை முகத்தை கூட பார்க்காம நான் எப்படி யசோதா வாழ்வேன்? ஐயோ, பொண்ணை வச்சுக்கிட்டு என்ன பேச்சு பேசுறீங்க? நான் ஒன்னும் தப்பா சொல்லியே. தாய்மார்களே இல்லாம இந்த குழந்தை எப்படி வாழும்னு சொன்னேன். அம்மா தலைவலிக்குமா, ஒரு காஃபி போட்டு கொடுமா. உன் பொண்டாட்டி பார்க்காதப்போ நான் உனக்கு அம்மா, மற்ற நேரத்துல எல்லாம் வேலைக்காரி. அம்மா ராதா எங்கம்மா இருக்கா? மேடம் எங்க இருப்பாங்க? அவ ஆபீஸ் ரூம்ல தான் இருப்பா. என்னம்மா சொல்ற? ஆமாண்டா, மாடி ரூமா அவ ஆபீஸ் ரூமா தானே நினைச்சிட்டு இருக்கா. அங்கேயே ஏசிக்குள்ள உட்காந்து எல்லாரையும் நாட்டாம பண்ணிட்டு இருக்கா. சரி, வீட்டுல ஏதாவது பிரச்சனை நடந்துச்சாமா? ஏன்டா இப்படி கேக்குற? அப்பா நீங்க கோபப்படுற மாதிரி எதுவும் நடந்துக்கலையே? இல்லையே. அப்புறம் எதுக்கு 5 நிமிஷத்துல நீங்க வீட்டுல இருக்கணும்னு சொன்னா? நான் மவுண்ட் ரோட்ல இருக்கேன்னு சொன்னேன். எந்த ரோடா இருந்தா என்ன? 5 நிமிஷத்துல வீட்டுல இருக்குன்னு சொன்னாப்பா. நானும் விழுந்தடிச்சு ஓடி வரேன். அதான் கேட்குறேன், வீட்டில் ஏதோ பிரச்சனை இல்லையே? பிரச்சனை தாண்டா. இவ இங்க வேலைக்காரியா நடிக்கிறா, இவ பக்கத்து வீட்டு பொண்ணா நடிக்கிறா, என்ன கொண்டு போய் அநாத ஆசிரமத்துல சேர்க்க போறாங்கறா. இதெல்லாம் தெரிஞ்ச பிரச்சனை தானேப்பா, புது பிரச்சனை எதுவும் இல்லையே. அப்பாடா, இப்போதான் நிம்மதியா இருக்கு. அம்மா ஒரு காஃபி போட்டு கொடுமா. காஃபி எல்லாம் அப்புறமா சாப்பிடலாம், முதல்ல மேல வாங்க. இமிடியேட்டா ஒரு முடிவெடுத்தாகணும். என்ன விஷயம் ராதா? எதை பத்தி முடிவெடுக்கணும்? எல்லாம் உங்க அப்பாவை பத்தி தான். உடனே வாங்க. முடிவு பண்ணிட்டா என் கதை முடிஞ்சது. வேலைக்காரி, எனக்கு காஃபி வேண்டாம். யாராவது வேலைக்காரியா வேலைக்காரின்னு கூப்பிடுவாங்களா? இவனை பாருங்க, எல்லாம் என் தலையெழுத்து. மேல வாங்கன்னு சொல்லிட்டு ராதா தலையை உள்ள இழுத்துக்கிட்டா. இப்ப நீங்க இது எதுக்கு சொல்றீங்கன்னு தெரியுது. மேல போய் நம்ம ஒட்டு கேட்கணும், அவ்வளவுதானே? வாங்க போய் கேட்போம். நீ வா. இத பாருங்க, ஆனா உங்களை முதியோர் இல்லத்துல சேர்க்கறது மட்டும் உறுதி. போங்க, கேட்போம், போங்க. எதுக்கு ராதா இவ்வளோ அவசரமா வர சொன்ன? ஃபோன் பண்ணா உடனே எடுக்க மாட்டீங்களா? ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுறவங்க தான் அதோட கஷ்டம் தெரியும். முதல்ல ஃபோன் சவுண்டு கேட்காது, கேட்டாலும் உடனே ஈஸியாக எடுத்து பேச முடியாது, தலை இப்படி அப்படியோ திருப்ப முடியாது, கழுத்து வலிக்கும். இதில் எப்படி நான் உடனே ஃபோன் எடுக்க முடியும்? சரி, அதை விடுங்க. விஷயம் என்னன்னு சொல்றேன். திருச்சியில ஒரு முதியோர் இல்லம் இருக்கான், அங்க உங்க அப்பாவை சேர்த்து விட்டுறலாம். எல்லாம் ஜென்ஸ் தானா, 60 வயசுக்கு மேல உள்ளவங்க தான் இருக்காங்களாம். சுத்தம் எல்லாம் முடிஞ்சது. இங்க பாரு ராதா, எங்க அப்பாவுக்கு நான் புத்தி சொல்றேம்மா. அந்த வேலைக்காரியை பார்க்க வேண்டாம், அவகிட்ட பேச வேண்டாம்னு சொல்றேன். வேற ஏதாவது அவரை திருத்த ஐடியா பண்றேன். பாவம் ராதா அவரு. நீ புத்திசாலி, நல்ல ஐடியா பண்ணுவ. நைட்டான அப்பாவை ரூம்ல பூட்டி வைக்கிறல்ல, அதே மாதிரி வேலைக்காரிக்கிட்ட பேசாம பழகாம இருக்க ஒரு ஐடியா பண்ணு. பரவாயில்ல யசோதா, பையன் என் மேல பாசமா தான் இருக்கான். ஆமா ஆமா. வேற ஏதாவது செஞ்சு திருத்தலான்னு சொல்றீங்களா? ஆமா ராதா, எங்க அப்பாவை முதியோர் இல்லத்துக்கு அனுப்புனா பாக்குறவங்க ஒண்ணுதாம்மா தப்பா நினைப்பாங்க. மருமக ராதா மாமனார் திருவாசகத்தை அநாத ஆசிரமத்தில் சேர்த்து விட்டுட்டான்னு சொல்லுவாங்கம்மா. அந்த கெட்ட பேர் உனக்கு தேவையா? என் பொண்டாட்டி ராதாவை யார் தப்பா பேசினாலும் எல்லாம் தாங்க முடியாதுமா. நீங்க சொல்றது கரெக்டான பாயிண்ட் தான். அந்த ஆளு கொண்டு போய் அநாத ஆசிரமம் முதியோர் இல்லன்னு சேர்த்து விட்டு நான் ஏன் கெட்ட பேர் எடுக்கணும்? அவங்க 2 பேரும் பேசக்கூடாது, நெருங்கி பழகக்கூடாது, அவ்வளவுதானே? இப்போவே அதுக்கு ஒரு ஐடியா பண்றேன். இவ பண்ற ஐடியால ஆபத்து உனக்கு வரப்போதா இல்ல எனக்கு வரப்போதான்னு தெரியலையே.
சூப்பர் ஐடியா வந்துருச்சு. என்ன ஐடியா? வேலைக்காரி யசோதா இருக்கால, அவ புருஷனை உடனே வர சொல்லுங்க. நான் அவரை பார்த்து பேசணும். என்னங்க இது? புருஷனா? என்னங்க எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு யோசனையிலே போயிடுறீங்க. நாம யசோதாவோட புருஷனை கூட்டிட்டு வந்து இங்கே தங்க வச்சிடுவோம். யசோதாவோட புருஷன் முன்னால உங்க அப்பா எப்படி வாலாட்டுவாரு? சூப்பர் ஐடியா ராதா. ஆஹா, ஆமா, யசோதாக்கு புருஷனா அது நான் தானே? ஐயோ, நீங்க இப்ப என் முதலாளி. இப்ப புருஷனா நடிக்கிறதுக்கு ஒருத்தனை உடனே செட் பண்ணி ஆகணும். புரியலையா உங்களுக்கு? செட் பண்றது தான் செட் பண்றீங்க. கமலஹாசன் மாதிரி ரொம்ப அழகா ஒரு ஆளை செட் பண்ணுங்க. உங்க முகத்தை பார்த்து பார்த்து ரொம்ப போர் அடிச்சிருச்சு. கமலஹாசன் உனக்கு ஜோடியா யசோதா? எல்லாம் நேரம்தான். அது சரி, இப்போ யசோதா புருஷனா நடிக்க ஒரு ஆளை தேடணுமே. ராமு, அந்த ரெஸ்டாரண்ட் வாசல்ல கொஞ்சம் பைக்கை நிறுத்த. எதுக்கு மோகினி நீங்க பைக்கை நிறுத்த சொல்ற? லேசா தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு கப் காஃபி சாப்பிட்டு போலாம். உள்ள வா. நாம போற இடத்துல காபி சாப்பிட்டுக்கலாமே மோகினி? இங்க தான் காஃபி சாப்பிடணும். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. உள்ள வா சொல்றேன். சரி போ. உட்கார் மோகினி. இங்க காஃபி நல்லா இருக்கும், அதனாலதான் இங்க காபி சாப்பிடலாம்னு சொல்றியா மோகினி? இல்ல ராமு, நாம அடிக்கடி இந்த இடத்துக்கு வரணும். அப்பதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். எதுக்கு மோகினி? என்ன கண்டுபிடிக்க முடியும்? இங்க நம்ம அடிக்கடி வந்தா கீதாவை கொலை பண்ணது யாருன்னு சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம். இங்க வந்தா கீதாவை கொலை பண்ணவன கண்டுபிடிக்க முடியுமா? அது எப்படி முடியும்? என்ன ராமு, எதுவும் புரியலையா? விஷயம் என்னன்னு சொல்றேன் கேளு. நானும் கிஷோரும் ஒரு நாள் காஃபி சாப்பிட இங்க வந்திருந்தோம். அப்போ எங்க ரெண்டு பேரையும் பார்த்த உடனே கீதா அவங்க கூட வேகமா கிளம்பி போயிட்டா. அவங்க போன பைக் நம்பரை கூட என்னால சரியா பார்க்க முடியல. யாராவது சொந்தக்கார பையனோட கீதா வந்திருக்க போறா? இல்ல ராமு, கீதாக்கு அப்படி ஒரு பையன் சொந்தக்காரனா இருக்க வாய்ப்பே இல்ல. எங்க ஃபேமிலிக்கு தெரியாத புது ஆளா இருந்தான். என்னை பார்த்துட்டு பதட்டமா வேற கிளம்பி போனாங்க. அவன் கண்ணும் இந்த பிரவுன் கலர்ல பூனை கண்ணு மாதிரி இருந்துச்சு. இன்னொரு தடவை நான் அவனை பார்த்தேன்னா டக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். அவன் யாரா இருக்கும்னு நினைக்கிற மோகினி? கீதா திருச்சியில இருந்தப்போ இவனை லவ் பண்ணிருக்கலாம், இல்ல சென்னைக்கு வந்திருந்தப்போ கூட லவ் பண்ணிருக்கலாம், இல்ல ஏதாவது ஃபேஸ்புக் ஃப்ரெண்டா கூட இருக்கலாம். ஒருவேளை அவன் கூட கீதாவை கொலை பண்ணிருக்கலாம் இல்லையா? அப்போ அவன் தான் கொலை பண்ணிருப்பான்னு சொல்றியா நீ? இருக்கலாம் ராமு. மேபி அந்த ரூட்ல கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லையா? சரி, அவன் இந்த இடத்துக்கு திரும்பி வருவான்னு நீ நம்புறியா? கீதாவோட அவனை பார்த்ததுக்கு அப்புறம் அவ கொலை ஆகிறதுக்கு முன்னாடி 2-3 தடவை கூட நான் அவனை இங்க பார்த்திருக்கேன். தொடர்ந்து வாட்ச் பண்ணா நாம அவனை இங்க பிடிச்சிடலாம். அதோ அந்த டேபிள்ல தான் கீதாவும் அவனும் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க. அவன் மறுபடியும் இங்க வருவான்னு எனக்கு தோணல மோகினி. இல்ல ராமு, அவன் கண்டிப்பா இங்க வருவான். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. மேடம், ஆர்டர் ப்ளீஸ் மேடம். என்ன இருக்கு ஸ்பெஷலா? மெனு கார்டு பார்த்து சொல்லுங்க மேடம். சரி, முதல்ல நீங்க 2 காஃபி கொண்டு வாங்க. அதுக்கப்புறமா நாங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்றோம். ஓகே மேடம். ராமு,
அவன் தான் அன்னைக்கு கீதாவோட வந்தவன். சார் ஆர்டர் ப்ளீஸ் சார். 2 ஐஸ்கிரீம் கொண்டு வாங்க. நீங்க ஒருத்தர் மட்டும் தான் சார் இருக்கீங்க? அது உங்களுக்கு தேவையில்லாத வேலை. ஓகே சார், சாரி சார். இந்த கீதா, ஐஸ்கிரீம்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, சாப்பிடு கீதா. மோகினி, அவன் உதட்டு அசைவை வச்சு பார்த்தா கீதா ஐஸ்கிரீம் சாப்பிடுங்கிறான். என்னாச்சு இவனுக்கு? எதிரில் யாருமே இல்லை. இவன் கீதாவை டீப்பா லவ் பண்ணி இருப்பான் போல இருக்கு. அதான் அவ இல்லாத ஃபீலிங்ஸ்ல இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஏன் நான் ஊட்டி விட்டா தான் சாப்பிடுவியா? இந்த கீதா